சிஸ்டர்ஸ், உங்க சண்டே ஸ்கூல்ல ரெஸ்டே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கா? எல்லா விஷயத்துலயும் நமக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. தேவனே அதற்காக தான் ஓய்வு நாள் ஏற்படுத்தினார்ல. சரி, சண்டே ஸ்கூல்ல எதுக்கு இந்த ரெஸ்ட் டைம் இல்லைன்னா பாஸ் டைம் தேவைப்படுதுன்றத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய பாடங்கள் சொல்லி கொடுக்குறோம். உதாரணத்துக்கு ஆங்கிரி பேர்ட் சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அதுல இருந்து அடுத்து 2 லிட்டில் லைஸ்க்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம். இந்த 2 பாடத்திற்கும் நடுவுல நம்ம ஒரு கேப்பே விடாம நேரா அடுத்த பாடத்துக்கு தாவணும்னா அதுல சில பிரச்சனைகள் நடக்குது. என்ன பிரச்சனைகள்? பிள்ளைங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்கன்னு நம்ம கணிக்கவே முடியறதில்ல. நம்ம யோசிப்போம், நான் நல்லா நடத்தினேன், ஆமா நான் பாடம் நடத்தும் போது அவன் நல்ல மண்டையை ஆட்டினான், அதனால கண்டிப்பா அவன் புரிஞ்சிருப்பான் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா உண்மையிலேயே அவங்க மனசுக்குள்ள போச்சா, அது அவங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குதான்றது ஒரு கேள்விக்குறியாவே மாறிடுது. இதற்காக தான் நம்மளுக்கு முக்கியமான தேவை இந்த ரெஸ்ட் பீரியட். சரி, இந்த பாஸ் இல்லைன்னா ரெஸ்ட்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற சில டெக்னிக்ஸை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல நான் சொல்ல போற டெக்னிக் ரிவர்ஸ் ரீகேப். ரீகேப் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஏற்கனவே சொல்லி கொடுத்ததை நினைவூட்டுறது. ரிவர்ஸ் ரீகேப் வேற ஒன்றும் இல்லை. நம்ம 4 வாரம் பாடம் எடுத்திருக்கோம்னா 4வது பாடத்துல இருந்து முதல் பாடம் வரைக்கும் பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் ஞாபகப்படுத்துறது தான் ரிவர்ஸ் ரீகேப். இதை நீங்க செஞ்சு பாருங்களேன், பிள்ளைங்க யோசிக்க வைக்கும். ஓ, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருப்போம், அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு, அப்படி தொடர்பு படுத்தி படிக்கும் பொழுது அவங்களுக்கு காலம் அது மறக்கிறது இல்லை. ரிவர்ஸ் ரீகேப் சூப்பர் டெக்னிக். 2வது டெக்னிக் கொஸ்டின் ஆன்சர் செஷன். கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல என்னங்க அவ்வளோ சுவாரஸ்யம் நீங்க கேட்கலாம். சரியான கேள்விதான். நீங்க பிள்ளைங்க கிட்ட போயிட்டு கொஸ்டின்ஸ் இருக்காடா சொல்லு அப்படின்னு கேட்டு பாருங்களேன், யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. கேள்விகளே அவங்களுக்குள்ள இருந்தாலும் வெட்கப்பட்டு வாயை திறக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த டெக்னிக்ல நீங்க ஸ்லைட்டா ஒரு வேரியேஷன் கொடுத்து செய்ய போறீங்க. எப்படி அப்படின்னா, எல்லா பிள்ளைங்க கிட்டயும் ஒரு பேப்பர் கொடுத்து, நம்ம 4 வாரம் இதை படித்திருக்கோம், படிச்சதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கண்டுபிடிச்சு எழுது. அந்த கேள்வி உனக்கு பதிலே தெரிஞ்சிருந்தா கூட நான் சரியா சொல்றேனான்னு செக் பண்றதுக்காச்சு அந்த கேள்வி எழுது. எனி கொஸ்டின், இந்த 4 வாரம் படிச்ச பாடங்கள்ல இருந்து ஒரு கேள்வி எழுது அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. சம்மந்தப்பட்டு உனக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. ஆச்சரியமான கேள்விகள் வரும். எங்க சண்டே ஸ்கூல்ல நாங்க இதை ட்ரை பண்ணோம். ரொம்ப நாளா ஒரு பாடத்தை நாங்க ரொம்ப கண்டினியூஸா அடிச்சுட்டே வந்தோம். ஒரு வாரம் இப்படி ரெஸ்ட் கொடுத்தோம். ரெஸ்ட் கொடுத்து சரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுத வைத்தோம். எழுத வைக்கும் பொழுது ஒரு சிறுவன் எழுதின கேள்வி, இயேசு உண்மையிலே இருக்காராக்கா. ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்க எங்கேயோ போயிட்டோம், எவ்வளோ லெவல்ஸ் மேல இருந்து ஏசப்பா செய்த வல்லமைகள் அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இயேசு உண்மையிலே இருக்காரா? எவ்வளோ முக்கியமான கேள்வி, எவ்வளோ ஆழமான கேள்வி. இந்த கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியாம நாங்க அடுத்த லெசனுக்கு போயிருந்தோம்னா மற்ற பாடங்கள் எதுவுமே அவன் மனசுக்குள்ள போயிருக்காது. பாத்தீங்களா கொஸ்டின் ஆன்சர் செஷன் எவ்வளோ முக்கியன்றது. 3வதா ஒரு டெக்னிக், இதுவும் பயங்கர சூப்பரான டெக்னிக். இது பேரு பிரசன்டேஷன். பிரசன்டேஷன்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய சண்டே ஸ்கூல்ல சிறு சிறு குழுக்களாக பிரித்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குழுவும் போன மாசம் அந்த 4 வாரம் அவங்க படித்த பாடங்கள், உதாரணத்துக்கு ஆங்கிரி பேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஆங்கிரி பேர்ட்ஸ்ல இருந்து அவங்க என்ன படிச்சுக்கிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அதை வைத்து அவங்க ஒரு சின்ன ப்ரோக்ராம் 3 மினிட்ஸ்ல பண்ணணும். அந்த ப்ரோக்ராம் என்ன வேணாலும் இருக்கலாம், ஸ்கிட்டா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், இல்லைன்னா மெமரி வர்ஸ் ரெசிடேஷனா கூட இருக்கலாம். அவங்க வந்து முன்னாடி வந்து சொன்னா போதும். குரூப்பா செய்யணும். இது ஒரு கேம் மாதிரி ஆக்கி அவங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்கலாம். நீங்க கேட்கலாம், யோசிக்க கூட செய்யலாம், ஏன்னா 10 மினிட்ஸ்ல அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்கன்னு. நீங்க நம்பவே மாட்டீங்க, இந்த காலத்து பசங்களுக்கு 2 மினிட்ஸ் போதுங்க, மேகியோட ஃபாஸ்டா அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த ப்ரெசன்டேஷன் அவங்கள ரொம்ப நாளைக்கு அவங்க படிச்சதை ஞாபகம் வைக்குது. நாங்க எப்படி இதை கண்டுபிடிச்சோம்னா, இப்படி டிசம்பர்ல ஒரு ப்ரெசன்டேஷன் எங்க சண்டே ஸ்கூல்ல வைத்தோம். எல்லாரும் வந்து அவங்க அந்த வருஷம் படிச்ச பாடங்கள்ல இருந்து ஒரு சின்ன டிராமா, டான்ஸ் அப்படி பண்ணாங்க. சரி, எல்லாரும் லீவ் போயிட்டு வந்து ஜான்வரி வந்தாங்க. ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போன வருஷம் என்னெல்லாம் படிச்சீங்க அதை எழுதுங்க. போன வருஷத்துல எத்தனை 52 வாரங்கள் இருந்திருக்கும், ஜான்வரியில எழுத சொல்றோம். எழுதுனதுல அநேக சதவீதம் பிள்ளைங்க என்ன தெரியுமா எழுதுனாங்க, அவங்க டிசம்பர்ல என்ன ப்ரோக்ராம் பண்ணாங்களோ அதை எழுதுனாங்க. ஏன்னா அவங்களா அதை செய்யும் போது அவங்களுக்கு இன்னும் லாங்கரா மெமரியில இருக்கு. ஸோ இப்படி நீங்கள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி படித்த பாடங்களை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரீகேப் பண்ணுறதுக்கும் அதை அவங்கள ப்ராக்டிக்கலாக அவங்கள அப்ளை பண்ண வைக்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்காதீங்க,
கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. இன்னும் ஃபாஸ்டரா அடுத்தது உங்களால ஓட முடியும். மீண்டும் சந்திப்போம். பாய்.